Hey guys, welcome back to our channel. நீங்க புதுசா எங்க சேனலை பார்க்குறீங்கன்னா இவன் தான் கேமி, நான் தான் சனா. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம், இது என்ன பிளேஸ்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஐன் துபாய்னு துபாயில். இது வந்து ப்ளூ வாட்டர்ஸ் ஏரியா, ஜுமைரா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இது வந்து ஒரு ஐலாண்டு தான் இவங்க க்ரியேட் பண்ணது. பக்கத்தில் டிஎம்சிசி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் டாக்ஸியில் வந்துடலாம், இல்லை காரில் வந்தீங்கன்னா நிறையா பார்க்கிங் இருக்குது, இருந்து வந்துடலாம். பட் இங்கே மெயின் அட்ராக்ஷன் எதுனா அந்த ஜெயண்ட் வீல் தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பெரிய ஜெயண்ட் வீல் இருக்கிறதுலே. இங்கேருந்து உங்களுக்கு ஹாஃப் தான் தெரியுது. ஆமாம், நாங்கள் அந்த சைடு போய் காட்டுறோம். அதுக்கப்புறம் நாங்கள் மெயினாக இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து துபாய் ட்ரோன் ஷோக்கு. அது வந்து வின்டரில் தான் நடக்கும். 16th டிசம்பர்லேருந்து 30th ஜான்வரி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. டெய்லி ஈவினிங் மட்டும்தான், 7 PM and 10 PM 2 ஷோ தான். 2 ஷோவும் வேறு காட்டுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். ஃப்ரீ தான், என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே ஃப்ரீ தான். வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த இடமும் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நிறையா பலூன்லாம் விற்றுட்ருக்காங்க, சாப்பிட்ற இடம் இருக்குது, நிறையா ஷாப்பிங்க்கும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே கடைசி கிட்ட மட்டும் கட் பண்ணிடலாம். ஷாப்பிங்க்கு இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் இவன் வாங்கிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம். வாங்க, வேறு என்ன இருக்குன்னு காட்டுறோம். இதை மட்டும் இல்லாமல் வாங்க. ஸோ அப்படியே எங்கள் கூட வாங்க, ட்ராவல் பண்ணி. இங்கே மேடம் துசாட்ஸ் இருக்குது மியூசியம். பட் இன்றைக்கி போக முடியுமான்னு தெரில, நம்ம இன்னொரு நாள் கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் வந்து அந்த ஜெயிண்ட் வீலு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜெயிண்ட் வீல் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கு வந்து 130 dirhams வந்து கேட்குறாங்க. ஃபார் லிட்ரலி 38 minutes நீங்கள் வந்து உள்ளே இருக்கலாம். போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம வியூ இருக்கும். ஃபுல் துபாயோட அந்த இங்கே அவுட்ஸ்கர்ட்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்ல சீ வியூ கூட இருக்கும். நாங்கள் இன்றைக்கி போகல, பட் ஆனால் நாங்கள் போகிறப்போ உங்களுக்கு அதை தனியாக வீடியோ எடுத்து போடுறோம். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதை பற்றி. வாங்க அப்படியே மற்ற எதுவும் போய் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இப்போ காமிச்சது ஃபுல்லாக எப்படி வியூ பேக்ரவுண்டில் இருக்குன்னு. இதே தான் வந்துட்டு உங்களுக்கு சன்செட் ஆர் சன்ரைஸ் டைமில், நீங்கள் சன்செட் டைமில் வாங்க, அது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த நான் காமிச்ச ஜெயிண்ட் வீலில் உங்களுக்கு வந்து குரூப்பாக தான் விடுறாங்க. நாட் லைக் எவ்வளோ மெம்பர்ஸ்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரில. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே தான் நிற்கணும்னு நினைக்கிறேன் ட்ரோன் ஷோக்கு. ஸோ நின்று நம்ம ட்ரோன் ஷோ பார்க்கலாம். நான் கொஞ்சம் போய் இந்த வியூவையும் ரசிக்கிறேன். பாய். ஓ ஓ சொல்லுடா, அது அப்படியே எல்லாமே ரெடியா அது பாருங்க. ப்ளூ கலர்ல வருது. ஆமா, ஸ்டார்டிங். அப்ப அங்க தான் போணுமா நம்ம? இந்த பக்கம் வருது. அது வந்து நடுக்கடல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் நடுக்கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? அப்படியே நம்ம கிட்ட நெருங்கி வருதா? அந்த கப்பலை தள்ளிட்டு வரியா அங்க போயிட்டு? நான் தான் தள்ள முடியுமான்னு உங்களை தானே கேட்டேன். புரியுது. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் வந்த மாதிரி. என்ன ஃபோன் வந்து ஆஃப்ல இருக்கு, அது ஸ்பைடர்மேன் மோட் ஆகும். நீ வந்து சுடும், நீ அவுட். என்ன வந்து ஸ்பைடர்மேன் காப்பாத்துவாரு. என்ன வந்து ஸ்பைடர்மேன் காப்பாத்துவாரு. அதாவது இப்போ இந்த லைட் எதுக்கு போட்டாங்கன்னா, இன்னும் வந்துருச்சு புஸ்குன்னு. வாவ், நான் ஒரு டைலாக் சொல்லலான்னு வந்தேன், அதுக்குள்ளே போட்டாங்க. ஓகே, ஆமாம், ஸ்பைடர்மேன் படத்தை பார்த்தா இந்த ஐடியா எடுத்திருக்காங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு.
அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. சம்மரில் செம்மையாக பண்ணுறாங்கல்ல. அழிஞ்சிட்டாங்க. அடுத்து வேற ஒரு பறக்குது, திடுக்கு 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 ஃபார்மேஷன் ஆகுது. என்ன அடுத்த இதுக்கு கூட போர் அடிக்கூடாது, மின்ற மாதிரி மூவாகிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. வா சூப்பர். அழிஞ்சிச்சு. வாட் an idea, சர்ஜி. அடுத்து ஏதோ பெருசாகுது, ஏதோ டப்பா. மாஸ்கா என்னடா இது? அவங்க இது கண்ணு. ஓகே ஓகே ஓகே. மின்னுது. ஒவ்வொரு ஃபார்மேஷனுக்கும் அப்படியே மூவாய் அது போகிறது நல்லா இருக்கு. ஏ ஹார்ஸ் ஹார்ஸ் யூனிகார்ன் 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 மூவாது போகிறேன். என்ன வரப்போகுது? என்னதுடா? ஒரு ஆள் மீன் பிடிக்கிறான். செம்மல இது. இது ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. எவ்வளோ தத்ரூபமா பண்றான். அது விரியறதோ. அது மீனா அங்க இருக்கிறது? அது சி என்ன ப்ளூ கலரு. ப்ளூ கலர் அது சி. எவ்வளவு பெருசா விரியற மாதிரி காமிச்சிருக்கோம். ஓ மை குட்னஸ். அங்க வண்ணி கை மூவ் ஆகிற மாதிரி வரைக்கும் கூட பண்ணிருக்காங்க. அது மைன்யூட் டீட்டெயில் தான் இதை அழகா காட்டுறது. ஏய் குழந்தை அம்மா அப்பா. ஓ கியூட். அது அப்படியே பேக்கோட கவர்ல வரும். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு போல. அவ்வளோதானா? தேங்க்யூலாம் போட மாட்டாங்களா? ஏய் போடுறாங்க. அது ரிட்டர்ன் போகுது. ட்ரோன் ஷோ முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. ஒரே கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் காசு கொடுக்காம ஃப்ரீயாக இவ்வளோ நேரம் காமிச்சதுக்கு அவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். யாரும் இப்படி யோசிக்க மாட்டாங்க. பட் இவங்க யோசிச்சிருக்காங்க. குட் ஜாப். இப்போ பார்த்தது வந்து துபாய் லைஃப். இதுக்கு அடுத்து 9 PM இருக்குல்ல. ஆமாம். அது வந்து என்னன்னா துபாய் ஓல்ட் அண்ட் நியூ துபாய் எப்படி மாறி வந்துச்சு அப்படிங்கிறத 9 PM. அது வரைக்கும் நம்ம இருப்போமா என்ன? நம்ம இருக்க மாட்டோம். நாங்கள் இப்போ போகிறோம். 9 PM பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வாங்க. ஓகே போய். ஸோ நான் சொன்னேன்ல இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே எல்லோரும் இப்போவும் க்யூ நிற்குது. நைட் நேரத்துலையும் போய் பார்க்குறதுக்கு. ஆன் பண்ணிக்கல. பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம்னா காட்டிட்டு அப்படியே உள்ளே போய்க்கிடலாம். ஒரு அப்சர்வேஷன் டெக்குக்கும் வந்து உள்ள பேட்சாக அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெயிண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து October 21, 2021 அப்போ ஓப்பன் பண்ணாங்க. கரெக்டாக அந்த வின்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து கிடையாது வியூ. இது வந்து ஆரம்பிக்கிறதே 12 noonலேருந்து தான் ஆரம்பிக்குது 9 PM வரைக்கும். 9 PMக்கு மூடிடுவாங்க. அதாவது அப்சர்வேஷன் டெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு. அந்த மேலே இருக்க லைட்டு தான் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜு. அதில் அப்படியே கிராஸ் பண்ணி போயிடலாம். ஐலாண்டை கிராஸ் பண்ணி அந்த சைடு கரெக்ட் போயிடலாம். நல்லா இருந்தது. ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான். நீங்கள் இங்கே வந்தால் நிறைய பிளேசஸ்ன்னு இல்லை. ஸோ மெயினாக அந்த சூப்பர் ட்ரீங்கிற பேரில் பெருசாக வச்சுருக்காங்க இல்லையா, ட்ரீ மாதிரி மேலே, அது இருக்குது. மெயினான அட்ராக்ஷன் வந்து இந்த துபாய், அதான் அந்த துபாய் பெரிய ஜெயிண்ட் வீல் அது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த துபாய் ட்ரோன் ஷோ வந்து வின்டர் டைம், அதுவும் டிசம்பர் ஜான்வரி மட்டும்தான். ஸோ இந்த டைம் வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கலாம் அடிஷ்னலாக. அதுவும் 2 டைமுக்கு இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் 7 o'clock அந்த ஷோவும் 9 o'clock அதை 8:45 அந்த ஷோவும் நீங்கள் வரீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு 7 o'clock 6:45 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்குது. நாட் லைக் ஷாப்பிங் மட்டும் நான் சொல்ல, நீங்கள் இங்கே வந்து டின்னர் அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே அதாவது அட்ராக்ஷன் மாதிரி நிறையா இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்டிங்ஸ் அவங்க வந்து கட்டியிருக்கிற விதம், அதெல்லாம் லைட் எஃபெக்ட், இதெல்லாம் பார்க்குறதுக்கு இடம் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த இது மேடம் துசாட்ஸ் இருக்கு மியூசியம். ஆனா அது வந்து எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் அதோட ஓபனிங் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து ரேட் எவ்வளோ அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். இப்போ நீங்க ஒருவேளை வந்து டிராவலரா இருக்கீங்க, நீங்க இங்க வரீங்க டூரிஸ்டா இருக்கீங்கனாக்க இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து நீங்க சாலிடா ஒரு 3 பிளேசஸை வந்து நீங்க 3 அட்ராக்ஷன்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே பின்னாடி போன இந்த க்ரூஸ் மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே நீங்கள் தனியாக காசு கொடுத்து அதை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேயும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அவ்வளோதான் இந்த இடத்துல. உங்களுக்கு ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். பாய்.